வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. 12th படித்தவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு விருப்பமான பாடமொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இளங்கலை படிப்பில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புது மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். இளங்கலை படிப்பு புதிய விதிமுறைகள் வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. இது 1 வீக் முன்னாடியே வந்துடுச்சு. 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவு நீங்கள் படிச்சிருந்தாலும் இளங்கலையில் எந்த துறையிலும் சேரலாம். செம்மையான ஒரு சூப்பரான ஜாக்பாட் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா. அப்போல்லாம் வந்து இந்தந்த கோர்ஸ் படித்தா தான் இது உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இப்போ வந்து கட் ஆஃப் வைஸ் தான் உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நீங்கள் 12th எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும், அது இகாமர்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் இகாமர்ஸ் கிடையாது, காமர்ஸு, அண்ட் தென் பயாலஜி, சயின்ஸு, பியூர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் மேக்ஸு, அக்ரிகல்ச்சரு, இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் காலேஜில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாட மொழியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் ஹையர் எஜுகேஷனில் வந்து வருஷத்துக்கு 2 முறை அட்மிஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிற்கு 2 முறை உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை இனி பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய எஜுகேஷன் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து வந்து இந்த திட்டம் எப்போ நடக்கும், உயர்கல்வியில் 2 முறை மாணவர் சேர்க்கைன்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்போ எந்தெந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஜூலை, ஆகஸ்ட், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் புதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த ரூல்ஸ் எல்லாமே ஆல் காலேஜஸும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது யூஜிசியோட உத்தரவு. 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் வகுப்புகள் பாடப்பிரிவுகளில் சேரலாம், விரும்பும் பாடப்பிரிவில் சேரலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த கோர்ஸு டாப்பில் இருக்க கோர்ஸு கூட நீங்கள் காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தால் கூட நீங்கள் காலேஜில் டாப் குரூப்பை கூட எடுக்கலாம். நுழைவுத் தேர்வு வெற்றி பெற்றால் விரும்பும் இளநிலை முதுநிலை படிப்புகளில் சேரலாம். கண்டிஷன் இங்கே இருக்குது. சரியா. ஏன்னா எந்த படிப்புலையும் சேரலாம் அப்படின்றாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுதான் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த படிப்புனாலும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூஜிசியோட உத்தரவு. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், நம்ம தேவையான குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த விஷயம் இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.